இந்த காலவெளியிலும் உங்களோடு நான் என்ன வேண்டுமென்று தேவ சமூகத்தை நோக்கி பார்த்த வழியிலே இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து நான் பேசினேன். அதே தொடர்புள்ள இன்னொரு காரியத்தை இந்த காலவெளியிலே உங்களோடு நான் பேசும்படியாக விரும்புகிறேன். 2 சாமுவேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம், எல்லாத்திற்கும் 2 சாமுவேல் சாப்டர் 3, 2 சாமுவேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 2 சாமுவேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம், 1ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். எல்லாரும் வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிப்போம். சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வரவர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வரவர பலவீனப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. தாவீது வர வர என்ன செய்தான் சொல்லப்படுகிறது? பலத்தான் என்று எழுதப்படுகிறது. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். 2 சாமுவேல் 5:10. தாவீது நாளுக்கு நாள் என்னன்னு சொல்லப்படுகிறது? விருத்தி அடைந்தான். தேவனுடைய பிள்ளைகளாகி என்னையும் உங்களையும் ஆண்டவர் வர வர விருத்தி அடையும்படியாய், பலப்படும்படியாய், எல்லா விதத்திலும் ஒரு பெரிய பெருக்கத்தை தேவன் தரும்படியாக தேவன் விரும்புகிறார். நெடுநாள் யுத்தம் நடந்தான். பிரச்சனை இல்லாத உலகம் இல்லை, போராட்டம் இல்லாத உலகம் இல்லை. சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பம் நெடுநாள் யுத்தம் வந்தது. ஆனா அந்த யுத்தத்தும் நடந்தாலும் போராட்டம் இருந்தாலும் தாவீது வர வர என்ன செய்தான்? பலத்தான். ஆனால் சவுலின் குடும்பம் என்ன செய்தாங்க? வர வர பலவீனப்பட்டு போனது. தேவனமை இப்பொழுது பார்க்கலும் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே போகிற கர்த்தர். நான் அதை குறித்து பார்த்தேன். யோபுவினுடைய வாழ்க்கையை பார்ப்பேனால் யோபுவின் புத்தகத்தை வாசிக்கிறோம். யோபுவுக்கு முதல் இருந்ததை பார்க்கும் 2 தனையாய் தேவன் ஆசீர்வதிக்கிறார். 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில். அதனால எல்லாருமே சில நேரத்தில் என்ன ஜெபம் பண்றோம்? ஆண்டவரே எனக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தாருன்னு சொல்லுகிறோம்? ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தாருன்னு சொல்லுவோம். ஸோ அந்த லிமிட்டேஷன் அல்ல. இங்க தானியேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்க எல்லாரும் மற்ற ஞானிகளை பார்க்கவும் தேவன் 10 மடங்கு அவர்களை சாமர்த்தியமாத்தினார். எத்தனை மடங்கு? சத்தமா சொல்லுங்க. 10 மடங்கு. அங்க 2 தான், இங்க எத்தனை மடங்கா? 10 மடங்கு என்று எழுதப்படுகிறது. ஈசாக்கு விதவை வைக்கிறார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, ஈசாக்கு விதவை வைத்தான், அதை கர்த்தர் எத்தனை மடங்கு ஆக்கி பண்ணாரா? 100 மடங்கு. அப்ப தேவன் அந்த இன்கிரீசிங், அதை பெருக்கிக் கொண்டே போற பாருங்க, 100 மடங்கு. இன்னொரு காரியம் எனக்கு ஞாபகம் வந்தது. யோசேப்பின் வீட்டிலே அடிமையாய் கொண்டு போகப்பட்ட அந்த யோசேப்பின் சகோதரர்களை பின்பு தன் வெளிப்படுத்துகிறான். வெளிப்படுத்தி அவர்கள் வீட்டுக்கு அனுப்புவதிலே எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கிறான். ஆனா பெனியமனுக்கு மாத்திரம் எத்தனை காசு கொடுத்தானா? 300. சாப்பாடு வச்சிருந்த 5 மடங்கு, கையில கொடுத்து எத்தனா? ஒருத்தனுமே 1 கொடுக்குது. இவனுக்கு 300 வெள்ளி காசை கொடுத்து அனுப்புகிறான். 300 காசு இன்னைக்குள்ளது என்ன சொல்லக்கூடாது, எத்தனையோ கோடிக்கணக்கான மதிப்புடையது. அத்தனை கொடுக்கிறான். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் எத்தனை மடங்கு? 1000 மடங்கு. ஆபிரகாமுக்கு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னாரு, வானத்தின் நட்சத்திரங்களை போல எண்ணி முடியாத அளவு. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை உங்களையும் அப்படிதான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவன் அந்த விதத்தில் பெருக்கிக் கொண்டே போக முடியாது தேவன் விரும்புகிறார் ஆண்டவருடைய ஜனத்தை. அந்த காலவெளியிலே சவுலையும் தாவீதையும் குறித்து நான் பேச முடியாது விரும்புகிறேன். நாங்களே சவுலை குறித்து தான் டீச் பண்ணிடுறேன். முதல் பகுதியை நான் டீச் பண்ணிடுறேன். 10ஆம் அதிகாரத்தை முடிச்சிடுவோம். 9, 10 அதிகாரம் டீச் பண்ணிடுறேன். சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் வந்துச்சு. இந்த சவுல் யார்? இஸ்ரவேலின் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா, முதல் ராஜா. தாவீது யாரு? ஆடு மேய்க்கிறவன், அற்பமாய் எண்ணப்பட்டவன், குடும்பத்திலே தள்ளப்பட்டவன். எல்லாம் சாமுவேல் தீர்க்கதரிசி போன வேளையிலே 7 சகோதரர்களையும் அப்பா கொண்டு நிப்பாட்டிட்டாரு. தாவீது என்ன செஞ்சாரு?
மறந்துட்டார். அவன் எதுக்கு லாயக்கு, ஆடு மேய்க்க தான் லாயக்குன்னு மறந்துட்டாரு. சாமுவேல் கேட்டார், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? அது பிறதான் இருக்கு. யா வருது, ஐயோ ஒரு இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் என்ன செய்யறான், ஆடு மேய். அப்படின்னா என்னன்னா லிஸ்ட்லே இல்லாத ஆளு. சவுல் பெரிய ராஜா, ஆனா இருக்க அவன் குறைஞ்சு போனான். ஆனா தாவீது ஒரு ஆடு மேய்க்கிறவன், ஆட்டு மந்தையின் முன்னாலே இருந்தவன். ஆனா கர்த்தர் அவனை பெருக பண்ணி கொண்டே வந்தார். ஹல்லேலூயா. அதோ படிப்போ பணபலமோ அல்லது திறமைகளோ அல்ல அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய ஆசீர்வாதம் வாழ்க்கையில் வர வேண்டும். அவை இந்த ரெண்டு பேரை குறித்த கான்ட்ராஸ்டா சொல்லி தாவீதை குறித்து அதிகமாக நான் பேசும்படியாக விரும்புகிறேன். வாசல் 1 சாமுவேல் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தை நாய்த்திருப்போம். 1 சாமுவேல் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீங்க பார்த்தீங்கன்னா சவுலின் கையிலே என்ன இருந்து சொல்லப்படுகிறது, ஈட்டி இருந்தது. எங்க இருந்தா சொல்லப்படுகிறது, யுத்த காலத்திலயா? சத்தமா சொல்லுங்க. வீட்டுக்குள்ள உட்காந்து என்ன பிடிக்கிறான்? இப்ப ஈட்டி பிடிக்க வேண்டியது நல்லதுதான். ஈட்டி எங்க போனா பிடிக்கலாம், யுத்தது பொம்பல் பிடிக்கலாம், சத்துருக்கள் சுத்திலும் பிடிக்கலாம். ஆனா இவன் எங்க பிடிச்சிருந்தான் சொல்லப்படுகிறது, வீட்டுக்குள்ள உட்காந்து ஈட்டி பிடிச்சிருக்கிறான். ஆனா ஐயா என்ன சொல்றாரு, இப்ப தீர்க்க தரிசனம் என்னதாங்க சொல்லுங்க, வாய் திறந்து. தீர்க்க தரிசனம், கையில ஈட்டி இருக்கு, ஆனா என்ன செய்யறான், தீர்க்க தரிசனம். கொரோனாத்தில் நான் பைபிள் சொல்ல டீச் பண்ண, சவுலும் தீர்க்க தரிசனம் ஒரு நாள் என்று சொல்றதுக்கு தீர்க்கதரிசனம். தீர்க்கதரிசனம் ஆவிக்குரிய வரங்கள் என்பது வரங்களை வைத்து ஒரு மனிதனை என்ன செய்ய முடியாது, கணக்கிட முடியாது. வரங்கள் வேற, கனிகள் வேற. ஆண்டவர் சொல்லல அவங்க வரங்களினால அவர்கள் அறிவிப்பா, அவங்க பெரிய அற்புதம் பண்றாங்க, டேப்பா எவ்வளவு பெரிய நோ. அப்படிப்பதான் ஏமாற்றப்பட போகிற கடைசி நாட்களிலே வரங்களினாலே அனைவரும் ஏமாற்றப்பட போகிறார்கள். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, வரங்களினால் அல்லப்பா, அவங்களுடைய கனிகளினாலே அறிவீர்கள். தீர்க்கதரிசனம் சொல்லலாம், சண்டை போடலாம், கெட்ட வார்த்தை பேசலாம், பொய் பேசலாம், அப்படிங்க தீர்க்க சொல்றாங்க. that is a gift. அதை வைத்து கணக்கிட முடியாது. எப்படி அற்புதம் நடக்குது, ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், அவங்க ஒரு கருவியா பயன்படுத்துறாரு ஒழிய அதனால் அவர்கள் பரிசுத்தவான்கள், அதனால் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப உச்சக்கட்டத்தில் இருக்கிறாங்க, தேவனோடே நடக்கிறார்கள். நோ, இல்லை. ஆவிக்குரிய கனிகள் வெளிப்பட வேண்டும். அன்பு, சமாதானம், சந்தோஷம், கனிகள் வெளிப்பட்டால் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறாங்க, தேவனோடு இருக்கிறார்கள். ரொம்ப ஆச்சரியம். வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்க சொல்றான், ஆனா கையில் என்ன இருக்கு, ஈட்டி. ஆனால் தாவீது அவன் கையில் என்ன இருக்கா, சுரமண்டலம். என்ன இருக்கிறதுங்க, சுரமண்டலம். இனி 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 19:9. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து இங்கே என்ன வச்சிருக்காரு கையில, பைபிள்ல வசனங்கள் மிக முக்கியம். என்ன வச்சிருக்காரு, இப்ப இங்கே ஈட்டி தான். ஆனா தாவீதுக்கு என்ன இருக்குது, திடீர்னு ஒருத்தர் இந்த ரூமுக்குள்ள ஈட்டியோட வரான்னு வச்சுக்கொள்ளுங்கண்ணே, ஆஹா சந்தோஷப்படுவீங்களா, வேதனை, பயம். ஈட்டி வந்து வேதனை தருது. எதுக்கு எடுத்தாலும் சிலருடைய வாழ்க்கையில ஈட்டியின் வாழ்க்கை தானே. காலையில் உங்ககிட்ட கேட்கிற போதுன்னா உங்க வாழ்க்கை ஈட்டியின் வாழ்க்கையா இருக்க போகுதா இல்ல சுரமணத்தின் வாழ்க்கையா இருக்க போகுதா? ரெண்டுல ஒண்ணு. சில பக்கத்திலே போக முடியாது, சதக்குன்னு ஈட்டி தான் குத்துவாங்க. பைபிள் சொல்லுது, பட்டே குத்துகள் போல் பேசுறவர்களும் இவரையும் பெருமையா சொல்லுவாங்க. நான் ஒரு வார்த்தை கேட்டேன் பாருங்க, நாக்கப்பிடிங்கி சாகிற மாதிரி. விசுவாசி சொல்ற வார்த்தை, நீ விசுவாசியே கிடையாது. பக்கத்திலே போக முடியாது. சிரிச்சாலும் குத்தம், அழுதாலும் குத்தம், பார்த்தாலும் குத்தம். ஒரு என்கேஜ்மெண்ட் போயிருந்து அந்த பாஸ்ட் பைபிளை பிரசன்ட் பண்ண சொன்னா, மனமா இந்த பிள்ளை என்னையை பார்த்து முறைக்கே அப்படின்னாரு. போன வாரம் கேட்டேன், நீ முறைச்சியான்னு கேட்டேன். இல்லப்பா முறைக்கவே இல்லை. ஏன்னா பார்க்குற பார்வை அவனுக்கு எப்படிப்பட்ட பார்வையாக தான் தெரியும், ஈட்டி வச்சிருக்கிற ஆளுக்கு முறைக்கிற பார்வையாக தான் தெரியும். இந்த காலவெளியிலே
இன்னொரு வசனோட வாசி, 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஒரு தோப்பிலே உட்கார்ந்து தன்னுடைய ஊழியக்காரர் எல்லாரும் சூழ்ந்து நிற்க, இப்ப எங்க இருக்கிறாரு? தோப்புல. யார் சுத்தி இருக்கிறது? சத்தமா சொல்லுங்கண்ணே. தன்னுடைய ஊழியக்காரர், அவனுக்கு பாதுகாக்கிறவங்க, அவனை பாதுகாக்கிறவர்கள், அவனோடு கூட வந்திருக்கிற அவனுடைய ஊழியக்காரர் எல்லாரும் இருக்கிறாங்க. தோப்புல உட்கார்ந்து இருக்கிறான். அங்க உட்கார்ந்து இருந்தாலும் கையில் என்ன இருக்கு? ஈட்டி தான். சவுலின் வாழ்க்கை ஈட்டியை சார்ந்த வாழ்க்கை. அவனுடைய வாழ்க்கை ஈட்டி தான். எப்ப பார்த்தாலும் ஈட்டியுடைய வாழ்க்கை தான். இன்னொரு வருஷோட வாசியாப்போம், 26:7. ரதங்கள் இருக்கிற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணினான். எங்க குத்தி இருந்துச்சா? இப்ப நான் வெளியூருக்குலாம் போறேன், அடிக்கடி வெளியூருக்கு போறதுனால ஒவ்வொரு இடத்துல வித்தியாசமானது தங்குறேன். ஆனா போகும்போது கையில டார்ச் லைட் கொண்டு போயிருவேன். சின்ன டார்ச் ஒன்று வச்சிருக்கிறேன், தலைமாட்டில் வச்சிருப்பேன். இப்ப எங்க வீட்டில் வந்து கரண்ட் இல்லைன்னா எந்த ரூமுக்குள்ளேயும் போயிடலாம், எங்கேயும் வந்துடுவேன். ஏன்னா நமக்கு என்ன எப்படி இருக்கும், சில நேரத்தில் புதுசா போய் தங்கி இருக்கும், லைட் ஆஃப் ஆகிருக்கும், வாசல போய் தடவை போல ஜன்னல போய் தடவிட்டு இருக்கும், சுவிட்ச் பாக்ஸ் எங்க இருக்குன்னு தெரியாது. அதனால தலைமாட்டில் எதை வச்சிருப்பேன் நான், டார்ச் லைட் எப்பயுமே இருக்கும். டார்ச் பக்கத்தில் வச்சிருப்பேன். எந்த ஊருக்கு போனாலும் அது தூக்கி போடுவேன், டார்ச் பக்கத்தில் இருக்கும். ஏன்னா எந்திரிச்ச உடனே என்ன செய்யறாங்க, எடுப்பதற்காக. இவர் தலைமாட்டில் என்ன இருக்கு, தூங்கும் போது மாத்திரம்தான் என்ன வச்சிருக்காரு, ஈட்டிய. அது வேற எங்கேயும் இல்லை, எங்க இருக்கு. அப்ப எந்திரிச்ச உடனே எதை எடுத்துருவாருன்னு அர்த்தம், ஈட்டியை தடுத்துருவார். எந்திரிச்ச உடனே ஈட்டி தான். அவருடைய முடிவை நீங்க பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் ஈட்டிய குத்தி அது மேலே என்ன செஞ்சுதான், சாய்ந்தான். ஈட்டி எடுத்தவருடைய வாழ்க்கை எதிரே முடிவடைந்தது. நல்லா கவனிங்க. இந்த காலவெளிவே ஈட்டியை பிடித்த சவுலின் குடும்பம் நாளுக்கு நாள் என்ன செய்தாங்க, பலவீனம் பண்ண தோணுது. ஆனா சுரமண்டலத்தை பிடித்திருந்த தாவீதின் குடும்பம் வர வர என்ன செய்தாங்க, பலப்பட்டு கொண்டே போறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கை என்னன்றதை ஆராய்ஞ்சு பாருங்க. ஈட்டியின் வாழ்க்கையா, ஐயோ அவர்கிட்ட போய் யார் பேசுவா, பக்கத்திலே போக முடியாது அப்படின்னா என்ன, உங்க வாழ்க்கை ஈட்டியா இருக்குன்னு அர்த்தம். மற்றவர்களை வேதனை தருகிற ஒன்று, மற்றவர்களை காயப்படுத்துகிற ஒன்று. சிலட்ட எப்ப பேசினாலும் ஏதாவது காயப்படாம வரமாட்டாங்க, அனுப்ப மாட்டாங்க. காயப்படுத்த அனுப்புவாங்க ஏதோ ஒரு விஷயத்துல. அது இல்லை. இந்த காலவெளியிலே நாம் ஒவ்வொருவரும் தேவனால ஆசீர்வதிக்கப்பட வேண்டாம். தாவீதை போல வர 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 விருத்தி அடைகிற ஒரு வாழ்க்கை வேணுமானா தாவீதின் வாழ்க்கையின் அனுபவம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற ஒண்ணு வேண்டாம். சொன்ன படிப்பு இல்லை, உங்களுடைய பணம் அல்ல, நீங்க சேர்த்து வைத்த சொத்துக்கள் அல்ல. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். நான் ஆசீர்வதிக்கப்படுவதல்ல, தேவன் என்னை மொழி அழைத்தது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் இருக்க. இந்த ஈட்டியின் வாழ்க்கை இருக்குமான மாம்சத்தை சார்ந்திருக்கிற வாழ்க்கை. எது எடுத்தாலும் ஒரே கொத்து தான். தாவீதை குத்த போனான், யோனத்தான குத்த போனான், யோசிப்பான சொந்த குமாரன். இப்படிப்பட்ட வாழ்க்கையில சவுலை பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையா வேணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்குமானால் இந்த சுப்ரமாத்தின் கடைசி வாரத்தில் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாயின் வார்த்தைகள் ஈட்டியை போல இருக்கக்கூடாது. என்னுடைய பார்வைகள், என்னுடைய ஜீவியம் மற்றவர்களுக்கு ஈட்டியின் வாழ்க்கையாய், வேதனைக்கக்கூடிய வாழ்க்கையாய், காயப்படுத்துகிற வாழ்க்கையாய் இருக்கக்கூடாது. நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடிய அழைக்கப்பட்டேனே தவிர மற்றவர்களை காயப்படுத்த முடியாது அல்ல, மற்றவர்களை வேதனைப்படுத்த முடியாது அல்ல. அப்படிப்பட்ட நிலைமை இருக்குமானா ஒரு வேலை இருக்கிறது போல இருக்கலாம். ஆனால் சவுலின் குடும்பத்தில் போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்க அவன் பலவீனப்பட்டு போனான் என்று வாசிக்கிறோம். இந்த வாழ்க்கை வேண்டாம். சுரமண்டலத்தின் வாழ்க்கை. தாவீதை பார்த்தீங்கன்னா அவனுடைய கையில சுரமண்டலம் சொன்னாரு. சுரமண்டலம் பரமண்டலம் போய் சேருக்குமா, எங்க கொண்டே சேருக்குமா, பரமண்டலத்து போய் சேருக்குமா.
சுரமண்டலம் எதை குறிக்கிறது? ஆண்டவரை துதிக்கிற துதியை குறிக்கிறதை பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கை துதியின் வாழ்க்கையாய் காணப்படுவதை பார்க்கிறோம். வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலை ஜீவியத்தின் நிலைமையை பாருங்கள். எல்லா காரியத்திலும் தேவனை ஒரு துதிக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். அதனால பாடணும், துதிக்க துதிக்க இன்பம் பெருகுது. நம்ம துதிச்சோம்னா வாழ்க்கையில முன்னேறும், ஜெயம் உண்டாகும். அது இந்த காலவெளியிலே சில வார்த்தைகளை மாத்திரம் துதியை பற்றி சொல்லி இந்த வார்த்தையை நான் முடிக்க போகிறேன். நம்முடைய வாழ்க்கை சுரமண்டலத்தின் வாழ்க்கையாக இருக்கும்படியாக நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். துதியை பற்றி எவ்வளவு பிரசங்கம் கேட்டிருக்கிறோம், துதிக்கிறது எவ்வளோ வார்த்தையை கேட்டிருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில துதி செலுத்துகிறது இல்லை. நாம் துதிப்பது என்பது இங்கே கூடி வரும்பொழுது நாம் துதிக்கிறதை பற்றி நான் சொல்லலை. இங்கே வரும்பொழுது நல்ல பாடல் பாடலாம், ஆண்டவர் துதிக்கலாம், அது வேற. நம்முடைய வாழ்க்கையே துதியின் வாழ்க்கையாய் மாற வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஜீவியமே துதியின் வாழ்க்கையாய் மாற வேண்டும். ஒரு உறுதியான தீர்மானம். 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை தாவீது சொல்லுகிற தீர்மானத்தை வாசிப்போம். கர்த்தரை நான், கவனிங்க என்ன சொல்றாங்க, நான் எக்காலத்திலும். அவருடைய டிட்டர்மினேஷன், அவருடைய தீர்மானம் என்ன? கர்த்தரை நான் எக்காலத்திலும் என்ன செய்ய போறேன்? நான் ஸ்தோத்திரிக்க போகிறேன். அதான் அவருடைய தீர்மானம். இந்த காலவெளியிலே நானும் நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை நாம் உறுதியாய் எடுப்போமானால், நான் சொல்லுகிறேன், இந்த வருஷத்தை முடிக்கும் முன்னதாக நம்ம வாழ்க்கையில பல காரியத்தில் பெரிய பெருக்கத்தை நாம் காண போகிறோம். ஹல்லேலூயா. வேதவசனம் உண்மை. நான் துதியை பற்றி பேசினா பேசியிருக்கலாம். எத்தனையோ 3 நாள் செமினார்ல பேசியிருக்கேன். அவ்வளோத்தையும் பேச போல சில வார்த்தைகள், அவசியமான சில காரியத்தை மாத்திரம் இந்த காலவெளியை உங்களுக்கு முன்னால் வைக்க முடிய விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கை துதி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக, தேவனை துதிக்கிற ஒரு வாழ்க்கையாய் மாறுபடியாய் தேவன் விரும்புகிறார். எப்பொழுது ஆண்டவர் துதிக்க முடியும்? கவனிங்க, நம்ம ஜீவியத்தில் ஆண்டவர் துதிக்க முடியுமானால் ஆண்டு நடத்தின வழிகளை நாம் யோசிப்போம். அதனால 103ஆம் சங்கீதத்தில் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சரி, ஆராதனை முடிஞ்சிச்சு நினைக்காதீங்க, சரிதானா? ஏன்னா சில இடத்துல இன்னாத்துமா எப்போ போடுவான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால நம்ம போடுறது இல்லை. போட்டாச்சா ஜபம் என்ன செய்தாங்க, முடிஞ்சிச்சு. அந்த நாட்டில் வீட்டில் கேட்பேன், நீ பாஸ்ட் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லவே இல்லையே. அதுவும் அத்தமாவே ஆரம்பிச்சா அந்த கடனை முடிச்சுடுவாங்க. என்ன சொல்றான், அவர் செய்த சகல உபகாரத்தை நிச்சயாக மறவார். எப்ப துதிக்க முடியும்னா, ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது தேவனுக்கு நன்றியா இருப்போம். நமக்கு உதவி செய்த மனிதர்களுக்கு என்ன செய்தோம், நன்றியா இருப்போம், நன்றியா இருப்போம். அவர் செய்த நன்மைகள். அதனால ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் பல பண்டிகைகளை கொண்டாட சொன்னதுடைய காரணம் என்னன்னா, ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். தேவன் செய்த காரியத்தை என்ன செய்யக்கூடாது, மறக்க கூடாது என்பதற்காய்த்தான். இஸ்ரவேலர்கள் கானான் தேசத்துக்கு வந்த பிறகு கோபுரங்களை கட்டினார்கள், வீடுகளை கட்டினார்கள், செல்வசருக்காய் வாழ்ந்தார்கள். ஆனால் கூடார பண்டிகை என்கிற ஒரு கடைசி பண்டிகை வரும்பொழுது, அவன் எவ்வளவு பெரிய வீட்டில் இருந்தாலும், என்ன வசதி படைத்திருந்தாலும், அவன் எங்க போனோம், வெளியே போய் கூடாரத்தை போடணும். 7 நாள் கூடாரத்தை போட்டு அதில் என்ன செய்யணும், தங்கணும். பிள்ளைங்க கேட்பாங்க, ஏன் சொல்லி தருவாங்க. அவன் எய்த்தின் அடிமைத்தனத்திலிருந்து வரும்பொழுது எதுல தங்கியிருந்தோம், கூடாரத்தில் தங்கியிருந்தோம். ஆண்டவர் அற்புதம் செய்தார், தேவையை சந்தித்தார், பாதுகாத்தார். ஆண்டவர் இந்த கானான் தேசம் சேர்த்தார். அவர் தான் இப்பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தந்திருக்கிறார் என்று இளைய சந்ததிக்கு அவர்கள் கற்பித்துக் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம பர்த்டே கொண்டாடுறதா எதுக்கு தான் கொண்டாடுறோம்? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? கேக் வெட்டுறதுக்கு. எதுக்கு? கேக் வெட்டுறதுக்கு. டேய், உனக்கு கடந்த வாரம் முழு, கடந்த வருஷம் முழுவதும் இவ்வளவு பாதுகாத்தாரப்பா, உனக்கு இப்படிதான் இருந்த, ஜீவன் போக இருந்த, நீ உயிரோடு இருக்கிறன்னு ஆண்டோடைய கிருபை, அதை சொல்லி கேட்க வெட்டுங்க.
அந்த பிள்ளைகளும் ஆண்டவர் நன்றியா இருப்பாங்க, ஓ ஆண்டவர் இவ்வளவு நன்மை செஞ்சிருக்காரு போல தெரியுது அப்படின்னு நினைக்க வேண்டும். நினைக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், வழியை நினைச்சு பார்ப்பா, நினைச்சு பாரு, நடத்தின எல்லா வழியும் நினைச்சு பாரு, எப்படி நடத்தினேன். அப்ப தேவன் நமக்கு நம்மை நடத்தின எல்லா வழிகளையும் நினைத்து பார்க்கும்போது நம்ம ஆண்டவருக்கு எப்படி இருப்போம் தெரியுமா? ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அதனால இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மேன்மை தந்திருக்கலாம், இன்னைக்கு உயர்வை தந்திருக்கலாம். ஆனால் நம்ம கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்க வேண்டும். எங்க ஆரம்பிச்சோம், எந்த நிலைமையில இருந்தோம், எப்படி இருந்தோம். இன்னைக்கு உயர்வு இருக்கலாம், இன்னைக்கு மேன்மை இருக்கலாம், இன்னைக்கு ஆசீர்வாதம் இருக்கலாம், அதுக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆனால் எங்கே இருந்து வந்தோம் என்பதை ஒரு நாளும் நாம் மறந்து போகக்கூடாது, மறந்து போகக்கூடாது. காலவெளியிலே ஒவ்வொரு நாளும் தேவ, அதனால காலையில் எழும்பணும் நல்லா ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணும். ஏன்னா ராத்திரில படுக்கிறோம், காலைல கண்ணை முழிச்சா தான் போச்சு, கண்ணை முழிக்கலன்னா கதை முடிஞ்சு. எத்தனை பேர் இரவிலேயே போயிடறாங்கன்னு யோசிச்சு பாரு. ஆண்டவரே இந்த காலவெளியை காணும்படியான உதவி செய்தே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனையோ தூய்மைகள் ஏற்படுகிறது. அதுதான் சுரமண்டலத்தின் வாழ்க்கை. தாவீதுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் பாருங்க. 36 சங்கீதத்தை பாடும்பொழுது ரொம்ப அருமையான ஒரு ஏசி ஹாலில் உட்காந்து ரொம்ப சுகமா ரொம்ப நல்ல ஒரு நிலைமையில் எழுதலை. அந்த அடைப்புக்குள்ள மேல என்ன போட்டிருக்கு வாசிங்க அப்போ. 34 மேல தாவீது அபிமெலேக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில், எப்ப இவன் பைத்தியம் உண்டவனை போல சேஷ்டம் பண்ணுகிறான். அபிமெலேக்கு சொல்றான், ஏண்டா என் தேசத்துல இப்படியே ஆள் இல்லை, உன்னை கொண்டு நிப்பாட்டிருக்கீங்களா அப்படின்னு விரட்டி விடுறான். விரட்டி விட்ட வேலையில் தான் தாவீது சொல்றான், மனுஷன் என்ன விரட்டலாம் ஐயா, எனக்கு அங்கீகாரம் இல்லாம போலாம், ஆனா நான் கர்த்தரை துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலவெளியிலே நம்முடைய வாழ்க்கை துதியின் வாழ்க்கையாய் மாறட்டும், துதியின் வாழ்க்கையாய் மாறட்டும். எப்பொழுது துதிக்குள் சொல்லும் பொழுது 2 வசனங்களை நான் அடிப்படையாய் கொண்டு சொல்வதுண்டு. அந்த 2 வசனங்களையும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒருவர் 1 தெசலோனிக்கேயர் 1 18 வசனத்தை நிதானமா வாசிங்க, மற்ற கவனிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:18 எல்லாவற்றிலேயும் எல்லாரும் வாசிக்கலாமா? எடுத்துட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 1 தெசலோனிக்கேயர் 5:18 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அப்போ எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். சரி, இதை எப்படி வாசிப்போமா? கொஞ்சம் மாற்றி வாசிக்கலாம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்வேன், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் என்னை குறித்த தேவனுடைய. அப்படி வாசிக்கலாமா? வாசிங்க அப்போ. ஹல்லேலூயா. நம்மளை குறித்த தேவ சித்தம் என்ன? சத்தமா சொல்லுங்க. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துதல். எல்லாவற்றிலேயும், எல்லாவற்றிலேயும் சொன்னா இன்க்ளூடிங் எவ்ரிதிங், எல்லாவற்றிலேயும். அதுதான் நம்மை குறித்த தேவ சித்தம். நம்மை குறித்த தேவ சித்தம். ஒரு இக்கட்டான நேரத்தில், பிரச்சனையான நேரத்தில், காசு இல்லாத நேரத்தில், என்ன செய்வோம் என்று அறியாத நேரத்தில், ஐயோ நான் என்ன செய்யறதுன்னு தெரியலையே, அப்ப நமக்கு தேவ சித்தம் என்ன? ஆண்டவர் என்ன செய்யணும்? நல்லா என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா தேவ சித்தம் அதுதான். அநேக தேவ சித்தத்தை நாடி அநேக இடங்களுக்கு போறது உண்டு. இல்ல, தேவ சித்தம் வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தம், என்னை குறித்த உங்களை குறித்த தேவ சித்தம் எல்லாவற்றிலேயும் ஆண்டவர் நல்லா ஸ்தோத்திரம் பண்ண பழக வேண்டும். ஆண்டவர் நல்லா ஸ்தோத்திரிக்க வேண்டும். நீ துதி ஆராய்ச்சி 8 மணி நேரம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் அதோட முடிஞ்சிருது இல்ல. 1 மணி நேரம் துதிக்கிறது இல்லை. வாழ்க்கையே துதியினால நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். எங்க போனாலும் வந்தால் நான் அந்த தாவீதுடைய தீர்மானம் நம்முடைய தீர்மானமாய் மாற வேண்டும். இதுதான் என்னை குறித்த தேவ சித்தம். பாக்கெட்ல காசு இல்ல,
பரவாயில்ல, நான் தேவனை துதிப்பதா எனக்கு ஒரு தேவ சித்தம். எந்த சூழ்நிலையோ உடனே ஆத்திரம், இன்னைக்கு ஒரு தேவ சித்தம், தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவதுதான். இது கான்ட்ராஸ்டா இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம். ரோமர் 1 அதிகாரம் 21 வாசிங்க. ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே என்ன செய்தார்கள்? வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் என்ன செய்ய சொல்லப்படுகிறது? இந்த வசனம் சொல்றேன், தேவனை குறித்து அவளுக்கு தெரியும். என்ன தெரியும்? அவர் அற்புதம் செய்வாரு, அதிசயம் செய்கிறவரு, யெகோவா ஈரே, எல்லாமே தெரியும். ஆண்டவரை பத்தி கேட்டா எல்லாம் தெரியும். ஆனால் சூழ்நிலை வரும்பொழுது, சூழ்நிலை மாறும்பொழுது அவர் தேவன் என்று என்ன செய்யலையா? ஸ்தோத்தரிக்கவில்லை, ஸ்தோத்திரம் செலுத்தல. உதாரணமா பச்சு கொடுங்களே, இவர் 10,000 ரூபாய் தேவை, திடீர்னு ஒரு 10,000 ரூபாய் தேவை இருக்கு. நமக்கு பாடுகிறோம், யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து பாடணும். அப்ப எனக்கு ஆண்டவரை பத்தி தெரியும். என்ன செய்வாரு? யெகோவா ஈரே, எல்லாம் என்ன செய்வாங்க? பார்த்து கொள்வார். ஆனா இப்ப நான் என்ன பண்ணல, சரி பார்த்து கொள்வாரு, இந்த நேரத்தில் என்னைக்கு தேவ சித்தம், ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஸ்தோத்திரம் பண்ணாம என் சிந்தனை சிந்திக்கிறேன். ஐயோ இவ்வளவு தேவை இருக்கு, நான் எங்க போறது, யார் என்ன தருவா, எப்படி உதவி கிடைக்கும், அது மாச கடைசி ஆயிடுச்சு, என்ன செய்யறது, இப்படியே யோசித்து யோசித்து யோசித்திருப்பானால் தங்கள் சிந்தனையினாலே என்ன செய்ய சொல்லப்படுகிறது? வீணரானார்கள். உணர்வில்லாத ஒரு இருதயம் என்ன செய்வாங்க? அப்ப 2 ஆப்ஷன். ஒண்ணு, நம்ம ஆண்டவரை துதிக்கலாம், இல்லைன்னா சிந்தையில என்ன செய்யலாம்? என்ன செய்யறது, வழியெல்லாம் அடைச்ச மாதிரி இருக்கு, யார் இல்ல, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, அப்படியே புலம்பி 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 கடைசி இருதயம் ஈரடைந்து போகலாம். ஆனா கர்த்தர் இந்த காலை எனக்கு உங்களுக்கும் தாவீதின் ஒரு சுரமண்டலத்தின் வாழ்க்கையை நாம் கொள்ள முடியாது கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈரடைந்து போகல, நம்ம ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சோம்னா ஆண்டவர் வேதம் சொல்கிறது, வர வர அவர் என்ன செய்தாங்க? பலத்தான், வர வர விருத்தியடைந்தான். தேவனை துதித்து ஒன்றுமில்லாமல் போனோர் இல்லை அறிமானவில்லை. வேதத்தில் முழுசுமான வாசிக்கிறோம். தேவனை துதித்தனால் ஏற்பட்ட பல நன்மைகள், பல ஆசீர்வாதங்கள், பல அற்புதங்கள் நடந்ததை பார்க்கிறோம். துதி என்பது வல்லமை உள்ளது, ஒரு டைனமைட் போல பவர் உள்ளது, சக்தி வாய்ந்தது. தேவனை துதிக்கிற துதி எல்லா நேரத்திலும் ஸ்தோத்திரம். அந்த நாட்டில் பரிசுத்தவான்களுடைய வாயில எப்ப பார்த்தாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதான் போச்சு இல்லை, நம்முடைய வாயில வரணும். இரவு திரும்பிப்படுத்தா நம்முடைய வாயில என்ன வேணும்? ஆண்டவரே மக ஸ்தோத்திரம். உங்களுடைய வீடுகளில் துதிகளின் சத்தம் கேட்க வேணும். ஆண்டவரை பாடுகிற பாடல்கள் உங்கள் வாயிலிருந்து வர வேண்டும். போகும் பொழுது, வரும் பொழுது, இப்படி வேலை செய்யும் பொழுது நீங்க ஆண்டவரை தூச்சிக்கிட்டே இருப்பீங்கன்னு சொன்னால், நான் சொல்லியிருந்த வருஷத்துல ஆண்டவர் நம் வர வர பலமடைய முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, மெட்டீரியலாலும் சரி, எல்லாவற்றிலும் சரி, தேவனோட பெரிய விருத்தியை தேவன் நினைச்சுவார், ஏற்படுத்துவார். துதி என்பது ஆண்டவருக்கு பிரியமான ஒன்று. 69ஆம் சங்கீதத்தில் இருக்கிற ஒரு வசனத்தை வாசியாப்போம். 69ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. தாவீது சொல்லும்போது சொன்ன ஒரு வார்த்தை தான், எத்தனை வசனம்? 69, 30. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் என்ன செய்வேன்? நான் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளமும் உள்ள காளையரை பார்க்கிறோம், இதுவும் அல்ல என்ன சொல்லப்படுகிறது? இதுவே கர்த்தருக்கு என்னவா இருக்கும்? பிரியமா. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு பாட்டு பாடுறதுனா ரொம்ப இஷ்டம், சிலர் பாட்டு கேட்கறதுனா ரொம்ப இஷ்டம்னுவாங்க. உங்களுக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ, அது யாருக்கு ரொம்ப இஷ்டம்? சத்தமா சொல்லுங்க. தேவனுக்கு. நான் ஆண்டவரை துதிப்பு, ஆண்டவரை துதிப்பதற்கு பல மெத்தட். அதுல ஒண்ணுதான் பாட்டு பாடுறோம். பாட்டு பாடுவதனுடைய நோக்கம் ஆண்டவரை துதிப்பதற்காகத்தான் பாடல்கள். ஆனா இன்னைக்கு இருக்கிற பாட்டெல்லாம் ஆண்டவரை துதிக்கிற பாட்டு இல்லை, வேற மாதிரி போயிடுச்சு. ஆண்டவரை துதிக்கிற பாடல்கள், ஆண்டவரை செய்த நன்மை நினைச்ச பாடல்கள்
வார்த்தையினால் ஆண்டவர் துதிக்கிறோம். தேவனை கூடி வரும்போது ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்வது விளையாட்டுக்காக அல்ல, நேர போக்குக்காக அல்ல, ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்துவதற்காக, ஸ்தோத்திரம் பண்ணுவதற்காக, நன்றி செலுத்துவதற்காக நம்ம ஆண்டவர் துதிக்கிறோம். அப்ப ஆண்டவர் துதிக்கும் பொழுது நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யறோம்? பிரியமானதை செய்கிறோம். ஆண்டவருக்கு பிரியமானதை செய்கிறோம். அது அவர் இஷ்டப்படுகிறார். ஆண்டவரை பிரியப்படுகிற காரியத்தை செய்வோமானா கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதின் வாழ்க்கையில் என்ன இருந்தது யோசிச்சு பாருங்க. தாவீது ஜீவித்த ஒரு பெரிய காரியம் அல்ல, தேவனை துதிக்கிற துதி இருந்ததனால ஆடுகளின் பின்னால தெரிந்த அவனை எடுத்து தேவன் அவனை சிங்காசனத்திலே உட்கார வைத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, என் மேல இஷ்டமா இருக்கிறேன்ப்பா, தாவீதை குறித்து நான் இஷ்டமா இருக்கிறேன், இஷ்டத்தை முடியாதா செய்வான், என் இதயத்துக்கு ஏற்றவன். ஏன்? ஆண்டவரை ஈட்டியினால் வேதனைப்படுத்துகிறவன் அல்ல, சுரம நிலத்தினாலே தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை சுரமண்டலத்தின் வாழ்க்கையாய் மாறட்டும். ஆண்டவர் துதிக்கிற வாழ்க்கையா மாறட்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நாம் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நம்ம அதை தேடி வருகிறார்களே. தேவனை துதிக்கிற இடத்துல தேவனுடைய நன்மைகள் உண்டாயிருக்கும். அதுவே நம்முடைய சிந்தனைகள் அல்ல, நான் என்ன செய்வோம், எப்படி செய்வோம், என்ன செய்ய போறேன் என்று சொல்லுகிற ஒரு நிலைமையில அல்ல, தேவனை துதிக்கிற துதியினால நம்ம வாழ்க்கையை நிரப்படும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில உண்டாக ஆரம்பிக்கும். 147 சங்கீதத்தில் நீ வாசிப்பீங்கன்னா 12 வசனம், 13 வசனம், 14 வசனம், எருசலேமே கர்த்தரை துதி, ஸ்தோத்திரி, சியோனே துதி. அப்படி செஞ்சேனா அவர் என்ன செய்வாரா? அவரின் வாசலின் தாழ்பால்களை என்ன செய்வாராங்க? பலப்படுத்துவார், பாதுகாப்பை கட்டிடுவார். தேவன் பாதுகாப்பை கட்டிடுவார். உன்னிடத்துள்ள பிள்ளைகளை என்ன செய்வார்? அவர் ஆசீர்வதிக்கிறார். உன் இல்லைகளை என்ன செய்வாரா? சமாதானமாக்கி உச்சிதமான கோதுமையினால என்ன செய்வாரா? திருப்தியாக்குகிறார். யோசிச்சு பாருங்க. தேவன் தருகிற நன்மைகள், தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள், தேவனை துதிப்பதனாலே அவன் வர வர பலத்தான். அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை துதிப்பதற்காக முறுமுறுக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குமானா நம்முடைய ஜீவியத்தில் நாம் பலவீனப்பட்டு போவோம். சொன்ன போல ஈட்டியின் வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். தேவனை துதிக்கிற ஒரு வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கை மாறட்டும். நம்முடைய வாழ்க்கை அது மாறட்டும். வேதத்தில் நீ வாசிக்கொண்டே போனா தேவனை துதிக்கிற துதியை குறித்து அதிகமாக சொல்லப்படுகிறது. இயேசுவும் ஒலிவமலைக்கு போகும் முன்பதாக, கெத்செமனை தொடர்ந்து போகும் முன்பதாக என்ன பாட்டை பாடினான்னு சத்தமா சொல்லுங்க. ஸ்தோத்திர பாட்டு. அவருக்கு தெரியும், பிடிபட போகிறேன், சிலுவையில் அடிக்கப்பட போகிறேன், வாரினால் அடிபட போகிறேன், எல்லாம் தெரியும். தெரிந்திருந்தாலும் என்ன பாட்டை பாடிட்டு போனாங்களா? ஸ்தோத்திர பாடல்கள். நம்முடைய வாயில துதியினால பாடலை பாடுவோம், ஸ்தோத்திரத்தினால நம்முடைய வீட்டை நிரப்புவோம். நம்முடைய வாழ்க்கையே துதியின் வாழ்க்கையாய் மாறட்டும், சொலமோனின் வாழ்க்கையாய் மாறட்டும். தேவனுக்கு இன்பம் தருகிற ஒரு வாழ்க்கையாக, தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாக மாறட்டும். எல்லாத்தையும் வேதத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பவுல் சீலாவுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். சிறைச்சாலையில போய் நல்ல ரத்த காயங்கள் வர அடிக்கப்பட்ட நிலைமை தெரியும். உங்களுக்கு தெரியும், எங்களை குறித்த தேவ சித்தம் இப்பொழுது தேவனை துதிப்பதுதான். ஹல்லேலூயா. நாங்கள் சிறைச்சாலையில் மாட்டப்பட்டாலும், அடிக்கப்பட்டாலும், உட்காவலில் வைக்கப்பட்டாலும் எங்களை குறித்த தேவ சித்தம் தேவனை துதிப்பதான்னு சொல்லி அந்த 12 ராத்திரிலே தேவனை ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் வாசிக்கிறோம்.
அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது. தேவன் மகத்துவமான காரியத்தை செய்தார். யோசபாத்தும் அவருடைய சேனையில் யுத்தத்துக்கு போகிற வேளையிலே ஆண்டவர் சொன்ன காரியம் அதுதான், துதியுங்கள். பாடல்கள் சொன்னான். யுத்த களத்திலே பாடி துதி செய்ய தொடங்கின போது தேவன் சத்துருக்குள்ள என்ன உண்டாக்கினாரு? பிரச்சனை உண்டாக்கினார். இவர்கள் ட்ரை பண்ணவே இல்லை. அதுக்கு பதிலாக 3 நாளாய் ஆசீர்வாதத்தை அவர்கள் கொள்ளையிட்டார்கள். 3 நாளா அவங்க போட்டு போன எல்லாத்தையும் அப்ப துதியின் மூலமாய் தான் ஆசீர்வாதம். ஆக இந்த காலவெளியிலே நம்முடைய வாழ்க்கை, நான் துதியை குறித்து நான் சொல்ல போல பேசிக்கொண்டே இருக்கலாம். பைபிள் ஆரம்பிச்சேன்னா எப்படி முடிப்புன்னு தெரியாது. பேசிக்கொண்டே இருக்கலாம், சொல்லிக்கொண்டே இருக்கலாம், டீச் பண்ணிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். எவ்வளோ பிரசம் பண்ணாலும், எவ்வளோ வசந்த கேட்டாலும் நம்முடைய வாழ்க்கை என்னவாய் வாழ்க்கை தீர்மானம் பண்ண வேண்டும். நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். ஒரு வேத பண்டிதர் நினைக்கிறேன், அவர் இடத்துல பஸ்ல பிரயாணம் பண்ணி அடுத்தடுத்த தன் நண்பரை பார்க்கும்படி போனார். போய் இறங்கின வேலையில பாக்கெட்ல பர்ஸ் இல்லை, அவர் எந்த விதமான சலனம் இல்லை. ஒரு நண்பர் வீட்டுக்கு போனார். அவர் சொன்னார், பர்ஸை யாரோ பிக் பண்ணிட்டான். கேட்டான், பர்ஸு காணாமன்ற, இப்படி அமைதியா இருக்கிய, உன்னை பார்த்தா என்ன? அவன் சொன்னான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எவ்வளோ நாள் பர்ஸில் ரொம்ப பணம் வச்சிருப்பேன், இன்னைக்கு கொஞ்சம் பணம் தான் வச்சிருந்தேன், அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து சொன்னா, நல்ல வேலை என் பர்ஸை எடுத்தானே தவிர என் ஜீவனை விட்டானே, அதற்காக ஸ்தோத்திரம். நீ சேர்த்து பார்க்குறேன் பார்த்தீங்களா, சின்ன காரியத்துக்காக என்ன செய்யறான், தலைவர் என்ன செய்யறான், வெட்டிடுறான். அடுத்து சொன்னான், அவர் சொன்னாரு, நான் திருடப்பட்டனே தவிர நான் திருடனாய் நான் இல்லை, அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நிச்சயம் முடியும், நம்ம ஸ்தோத்திரம் பண்ண முடியும், ஸ்தோத்திரம் பண்ண முடியும். வாடகை வீட்டில் இருக்கீங்களா? தெருவில் படுத்து கிடக்கிற ஆளை பாருங்க, வீடு இல்லாமல் மழையிலும். அப்ப பார்க்கும்போது, ஆண்டவரே இந்த வாடகை வழியாவது கொடுத்தீரே, அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், எத்தனையோ சாப்பாடு இல்லை, நல்ல ஆகாரத்தை கற்று கொடுக்குறாரு, ஒரு ரச சாப்பாடா இருக்கலாம், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணும். ஒவ்வொரு காரியத்தை நினைச்சு பார்த்தீங்கன்னா, இல்லாத குறித்தல்ல, தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை நினைத்து பார்த்தோமானால் நம்ம நினைச்ச ஸ்தோத்திரமா நாம் இருக்கவே முடியாது. அருமையானவர்களே, ஸ்தோத்திரமா இருக்க முடியாது. தேவனுக்கு கொடுத்திருக்கிற வேலைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணு. ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுவதற்கு ஒரு சுருக்கமான வழி என்னன்னா, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணீங்கன்னா அவர் ஐஸ் வைக்கிற மாதிரி. ஹல்லேலூயா. நீ சொல்லுவாங்களே, என்ன செய்வாங்க சிலர், அவரை போய் என்ன செய்யறாரு, ஐஸ் வைக்கிறாரு. அதனாலதான் எல்லாரும் ஆண்டவரை ஐஸ் வைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, ஆண்டவரை பார்த்து நல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவரை துதியுங்க. அது ஒரு உள்ளத்துல ஒரு பெரிய சந்தோஷத்தை உண்டாக்கும். தேவன் நம்மை தாவீதை போல வர 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 விருத்தி அடையும்படியாய் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. போராட்டம் இருந்தது, அந்த வசனம் நெடுநாள் என்ன இருந்துச்சா, நடந்துட்டே தான் இருந்துச்சு. இப்ப நடந்து, அதனால வீக் ஆகல, இருக்க அவன் ஸ்ட்ராங் ஆகிக்கொண்டே போனான், வர வர விருத்தி அடைந்து கொண்டே போனான். நாம் வாழ்கிற உலகம் போராட்டத்தின் உலகத்தில் வாழ்றோம், பிரச்சனை இந்த உலகத்தில் வாழ்றோம், தீங்கு நிறைந்த உலகத்தில் வாழ்றோம், உண்மைதான். ஆனாலும் அதன் மத்தியிலே தேவனை எல்லா ஆண்டவரும் ஸ்தோத்திரம் பண்ணும். அதுதான் என்னை குறித்த தேவ சித்தம், அதான் என்னை குறித்த தேவ சித்தம் என்பதை அறிந்து கொண்டு நான் துதி இன்னொரு வருஷத்தோட வாசித்து முடிக்க போறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20 வாசியாப்போம். 19 வாசிங்க. சங்கீதங்களினாலும் எங்க பாட்டு இருதயத்துல ஆண்டவரை பாடிட்டே இருக்காங்க, பாடி கீர்த்தனம் பண்ணி எப்பொழுதும் எப்பொழுதும் ஆல்வேஸ், எந்த நேரத்திலும் எல்லாவற்றிற்காகவும், இன் எவ்ரிதிங், ஒவ்வொரு காரியத்திற்காகவும் பிதாவாகிய தேவனை செய்யுங்க, ஸ்தோத்திரிங்க, ஆண்டவர் ஸ்தோத்திரிங்க.
ஆண்டவரை துதிங்க. பிரச்சனை வரலாம், போராட்டம் வரலாம், ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணீங்க. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நல்லா ஞாபகம் இருக்கு. அதனால் லோக்கல் டிவியில் துதி ஆராதனை குறித்து நான் பேசினேன். துதி ஆராதனை என்ன, துதியை குறித்து நான் பேசி முடிக்கிறேன். டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி புது வருஷத்துக்கு ஆயத்தம் செய்வதற்கு அப்போ இந்த எக்ஸ்டென்லாம் பண்ணல. பில்டிங் வீட்டு பின்னால் ஒரு சின்ன செப்டிக் டேங்க் ஒன்று இருந்தது. கொஞ்சம் கிளீன் பண்ணுவதற்காக மண் அடித்து செய்ய வேண்டுவதற்காக பின்னாலே பார்த்தேன், உடஞ்சி உள்ள போயிட்டேன். ஆண்டவர் கிருபையாய் பாதுகாத்தார். பயங்கர ரத்தம் உடம்பெல்லாம். நம்ம ஆண்டவர் சொன்ன காரியம், ஏன் ஆண்டவர் என்று கேட்கல, என் ஜீவனை பாதுகாத்தீங்களே அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சரீரத்தில் பயங்கரமான வேதனை, காலர் போன் எலும்பு உடைந்தது, கம்பி குத்தி சதையெல்லாம் பீத்து கொண்டு வந்தது. ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், சாத்தான் நினைச்சு பார்த்தேன், நீ துதியை பற்றி பிரசவம் பண்ணிய, இப்போ துதிக்கிறியா புலம்புறியான்னு பார்ப்போம். நான் சொன்ன, ஆண்டவரே என் ஜீவனை நீங்க பாதுகாத்தீங்கப்பா, அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸோ நம்ம பாசிட்டிவாக எடுப்போம், எந்த சைட்லையும் நம்ம பாசிட்டிவாக எடுப்போம். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு அதில் வழிமுறைகள் உண்டு. ஈட்டியின் வாழ்க்கை அல்ல, வாழ்க்கை மாறட்டும். உங்களுடைய வேலை ஸ்தலத்திலையும் சரி, உங்களுடைய குடும்பத்திலும் சரி, நீங்கள் இருக்கிற இடத்துலையும் சரி, அந்த ஈட்டியின் வாழ்க்கை வேண்டாம். மற்றவர்களை காயப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் வேண்டாம். மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற வாழ்க்கை வேண்டாம். நம்முடைய வார்த்தையினாலோ செயலினாலோ எந்த காரியத்திலும் ஈட்டியின் வாழ்க்கை வேண்டாம். ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கை மாம்சத்தை சார்ந்து மாம்சத்திலே செயல்பட்டு மற்றவர்களை காயப்படுத்துகிற வேதனைப்படுத்துகிற என் வார்த்தையினால, என் செயலினால, என் பார்வையினால மற்றொரு வேதனை இருக்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம். ஆண்டவரே, நம்மால ஆசீர்வாதத்தை பெற விரும்புகிறேன். நான் வர வர விருத்தி அடைபடியாய் விரும்புகிறேன். அவன் வாழ்க்கை சுலமண்டலத்தின் வாழ்க்கையை வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். சவுல் பெரிய ராஜா, யோசிச்சு பாருங்க. கழுதையை தேடி போகிறான். ராஜாவை எதிர்பார்க்கல, கழுதையை தேடி போன அவனைத்தான் சமஸ்தேசருக்கு பெரிய ராஜாவாய் கர்த்தர் ஏற்படுத்தி அனுப்பினார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இஸ்ரவேலின் முதல் ராஜா என்று சொல்லுவதே எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஆனால் வாழ்க்கையில பிந்தின காலங்கள்ல ஈட்டி 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 முடிவும் ஈட்டியினாலே போய்விட்டது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டாம். சுரமணத்தின் வாழ்க்கையாய் மாறட்டும். அந்த வாழ்க்கை துதியின் வாழ்க்கையாய் மாறட்டும். கடினமான வார்த்தை பேசுவதற்காக நல்ல வாயத்தை ஆண்டவர் ஸ்தோத்திரம். பாடலை பாடுங்க. ஐயோ நன்றி பாடல் இருக்கிறது. ஆண்டோட பாடுங்க. உங்களுடைய உள்ளத்தை இல்லத்தை துதியினால் நிரப்புங்கள். அப்படி வாழ்க்கை வர வர விருத்தியாகும். ஹல்லேலூயா. எல்லாம் அறிவிக்கலாமா? தேவசமத்துடைய எல்லாரையும் நினைப்போம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. Thank you Lord. Hallelujah. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான். சவுலின் குடும்பம் வர வர பலவீனப்பட்டு போனது. தாவீது சமஸ்த இஸ்ரவேல் ராஜாவல்ல, ஆடு மேய்க்கிறவனா இருந்தவன். குடும்பத்தால் மறக்கப்பட்டவன். ஆடு மேய்க்கிற தொழில் பெரிய சிறந்த தொழில் அல்ல. அன்றைக்கு சகோதரலாம் போயிருப்பாங்க. இல்ல, சவுல் பெரிய ராஜா, வர வர பலவீனப்பட்டு போனா. தாவீதின் குடும்பமோ வர வர பலவீனத்தது, விருத்தி அடைந்தான். சவுலின் கையில ஈட்டி, வீட்டிலே ஈட்டி உட்கார்ந்து இருக்கிறது. வாயில தீர்க்கதரிசனம். நான் பிரசங்கம் பண்ணலாம். என் வாழ்க்கை ஈட்டியின் வாழ்க்கையா இருக்கலாம். தீர்க்கதரிசனம் சொல்லலாம், அற்புதங்களை செய்யலாம், அடையாளம் நடத்தலாம். என் வாழ்க்கை ஈட்டியின் வாழ்க்கையா இருக்க முடியும். அது அல்ல. வாயின் வார்த்தை ஈட்டியை போல எத்தனை பேரை காயப்படுத்திருக்க யோசிச்சு பார்ப்போம். எத்தனை உள்ளங்களை உடைத்திருக்க யோசிச்சு பார்ப்போம். வேண்டாம். அது நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு நாம் நினைக்கிறோம், என்னுடைய பிரஸ்டீஜை நான் பார்த்துக்கிட்டேன்,
என்னுடைய ஸ்தானத்தை தக்க வைத்து கொண்டே நினைக்கிறோம். இல்லை, அதில் பெருமைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஆசீர்வாதத்தை இழக்கிறோம். தேவன் தருகிற நன்மையை நாம் இழந்து போகிறோம். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் இருக்க வேண்டிய நாம் மற்றவர்களுக்கு வேதனைத்தலாய் மாறிவிடுகிறோம். வேண்டாம். இந்த காலவெளியிலே ஈட்டியின் வாழ்க்கை கூட முற்றுப்புள்ளி வைப்போம். மாம்சத்தையே சார்ந்திருக்கிற வாழ்க்கை, மாம்சத்தினுடைய செயல்கள் வாழ்க்கைக்கு நாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். ஆண்டவரே, நான் வர வர விருத்தி ஆகும்படியாய் அழைத்திருக்கிறீரப்பா. நான் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் தேவன் அழைத்திருக்கிறீர். ஆகவே என் வாழ்க்கை ஈட்டியின் வாழ்க்கையில் ஆண்டவரே, தாவீது தீர்மானித்து, நான் கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்திரிக்கப் போகிறேன், நான் துதிக்கப் போகிறேன், நான் துதிக்கப் போகிறேன். துதிப்பதி எவ்வளவோ கேட்டிருக்கலாம். ஒருவேளை நான் சொன்னதெல்லாம் ஏற்கனவே சொன்னதானே சொல்றாரு அப்படின்னு அசால்ட்டா எடுக்காதீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க பயிற்சி பண்ணிக்கலாம், கொஞ்சம் சோதிச்சு பாருங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு தேவ சித்தம். புலம்போது அல்ல, என்ன செய்வதென்று திகைத்துக் கொண்டிருப்பதில்லை. அந்த நேரத்தில் தேவனை துதிப்பதான் உங்க தேவனை உங்களுக்கு தேவ சித்தம். அப்படின்னா தேவனை தெரியும். சிந்தனை வீணராக வேண்டாம். சுரமண்டலத்தின் வாழ்க்கை தேவனுக்கும் பிரியமான ஒரு வாழ்க்கை, மற்றவர்களுக்கு இன்பம் தருகிற ஒரு வாழ்க்கையாய் மாறிவிடும். இன்பம் தருகிற வாழ்க்கையாய் மாறிவிடும். நம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமானவர்களாய் மாறிவிடுவோம். ஒரே ஒரு கத்த செய்த நன்மை நினைச்சு பார்ப்போம். நம்ம துதிக்காம இருக்கவே முடியாது. ஒவ்வொரு நாளும் கத்த செய்த நன்மையை நினைச்சு பார்ப்போம். ஓ ஹல்லேலூயா. இந்த காலையிலே ஈட்டியா சுரமண்டலமா, ஈட்டியா சுரமண்டலமா, ரெண்டையும் கண்களுக்கு முன்னாடி நிறுத்துங்க. ஒருவேளை ஈட்டியை வச்சு எல்லாம் சாதிச்சிடலான்னு ஒருவேளை நினைக்கலாம். இல்லை, சுரமண்டலம் தான் காரியங்களை சாதிக்கும். துதிதான் காரியங்களை சாதிக்கும். துதிதான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். துதிதான் பாதுகாவலை கொண்டு வரும். துதிதான் விடுதலையை கொண்டு வரும். துதிதான் எல்லா விதமான நன்மைகளையும் கொண்டு வரும். இதுவரை எப்படி நம்ம தெரியாது. ஆனால் காலவெளியிலே ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் 2 மடங்கு அல்ல, 10 மடங்கு அல்ல, 100 மடங்கு அல்ல, 300 மடங்கு அல்ல, 1000 மடங்கு அல்ல, வான சின்னத்துகளை போவதில்லை, எண்ணிலடங்காத அளவுக்கு தேவனை ஆசீர்வதிக்க முடியாது விரும்புகிறார். அதற்காகவே தேவனை அழைத்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. ஒவ்வொரு கத்தற்காக தாழ்த்துக்கிறார். உங்க வேலை ஸ்தலத்தில், வீட்டில், சொந்தக்கார மத்தியில், நண்பர் மத்தியில இந்த காலையில் ஆண்டு சொல்ல, ஆண்டவரே நாளுடைய வாழ்க்கை ஈட்டின் வாழ்க்கையாய் மாறிச்சப்பா. ஈட்டியை தூக்கி எறிகிற ஆண்டவரே, தாவீதை போல தீர்மானிக்கிறேன். இந்த நாள் முதற்கொண்டு வாழ்க்கை சுரமண்டலத்தின் வாழ்க்கையாய், உம்மை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாய், மற்றவர்களுக்கு இன்பம் தருகிற ஒரு வாழ்க்கையாய், ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் மாறுவதற்கு என் அர்ப்பணிக்க ஆண்டவரே. புலம்பலோ, மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகளோ, மற்றனை வேதனைப்படுத்துகிற செயல்களோ என்னுடைய வாழ்க்கையில வேண்டாம் ஆண்டவரே. அந்த வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன்ப்பா. என் வாழ்க்கை சுரமண்டலத்தை வாழ்க்கையா நீ ஒப்புக் கொடுக்கலன்னு சொன்ன தேவனுடைய வசனம் வர வர விருத்தி நான் வார்த்தைப்படி கத்தனை வர வர விருத்தி அடைய போகிறார். கேட்ட வார்த்தைப்படி எல்லா வாய்ப்பும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லா வாய்ப்பும் ஜெபம் பண்ணுவோம். சில ஆளுகளாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஓரா பல்லா கத்தாராமா ஷபரா பல்லா கத்தாராமா ரே கத்தாராமா. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கத்தார் எல்லாரும் வாய்ப்பு ஜெபம். ஆண்டவரே, நாள் முதற்கொண்டு என் வாழ்க்கை ஈட்டியின் வாழ்க்கை வேண்டாம். என் வார்த்தைகள் பிறரை காயப்படுத்தக்கூடாதப்பா. என்னுடைய பார்வைகள் காயப்படுத்தக்கூடாது. என்னுடைய ஜீவனங்கள் வேதனைப்படுத்தக்கூடாது. என் வீட்டில் நான் வெளியில இங்கே நானும் சரி ஆண்டவரே, என் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசமாய் காணப்படணும்ப்பா. ஆண்டவரே, பிரிய மற்றவர்கள் ஆண்டவரே ஆசீர்வாதமான வாழ்க்கையை மாற்றப்படணும்ப்பா. எல்லாரும் கேட்போம். ஹல்லேலூயா. ஓரா பல்லா கத்தாராமா. நாம ஆசீர்வாதமாக இருக்கும்படியே தேவன் அழைத்திருக்கிறார். தேவன் ஆசீர்வாதமாக இருக்கும்படியே அழைத்திருக்கிறார். ஆசீர்வாதமாக இருக்கும்படியே தேவனை அழைத்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓரா பல்லா கத்தாராமா ஷபரா பல்லா கத்தாராமா ரே கத்தாராமா. துதிக்க துதிக்க இன்பம் பெறுவதே, எல்லா சத்தமா துதிக்க துதிக்க இன்பம் பெறுவதே, துதிக்க துதிக்க பெறுவதே.
உயர்த்தப்படுகிறேன். உம்மை துதித்து துதித்து மகிழை தாண்டுவேன். துதித்து துதித்து உயர்த்தப்படுகிறேன். உம்மை துதித்து துதித்து மகிழை தாண்டுவேன். உம்மை துதித்து துதித்து மகிழை தாண்டுவேன். எல்லாம் சொல்லுவாங்க. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தருவாரு. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தருவாரு. அழுகுக்கு பதிலாக கழிப்பு தருவாரு. ஒருவேளை துக்கத்தோடு இருக்கலாம், அழுகையோடு இருக்கலாம், புலம்பலோடு இருக்கலாம். எல்லா பக்கம் நான் தீர்மானிக்கிறான். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிறது. அழுகுக்கு பதிலாக கழிப்பு தருகிறது. துடித்து துடித்தான் செய்வது எல்லாம் செய்து தருவோமா? சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், அழகுக்கு பதிலாக துடிக்க துடிக்கத்தான் கடைசி வாரத்திற்காக சோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வருஷத்தில் இதுவரை நடத்தி வந்த எல்லா வழிகளுக்காக சோத்திரம்ப்பா. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்ற வார்த்தைப்படி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி எங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதனால எங்களை 2 மடங்கள்ல 10 மடங்கள்ல 300 மடங்கள்ல 100 மடங்கள்ல 1000 மடங்கள்லப்பா வானத்தின் துணை ஆண்டவரே நட்சத்திரங்களை போல் கருங்க மணல் தலைவியாய் எங்களை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறீர். தாவீது வர விரித்தெழுந்தது போல நெடுநாள் யுத்தம் ஏற்பட்டாலும் போராட்டங்கள் இருந்தாலும் பலமான காரியத்தொழிலாய் போனாலும் விரித்தெழுந்தது போல அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவரே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறதுக்காக உமக்கு நாங்கள் சோத்திரம் செலுத்துகிறோம் என்று சொல்கிறாப்பா. ஒரு வாழ்க்கை ஈட்டியின் வாழ்க்கையாய் அல்ல ஆண்டவரே,
மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற வாழ்க்கையாய், மற்றவர்களை காயப்படுத்துகிற வாழ்க்கையாய், மற்றவர்களை பயமுறுத்துகிற வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கை ஆண்டவரே, இந்த வாழ்க்கை சிரமத்தின் வாழ்க்கையாக, உமக்கு இன்பம் தருகிற வாழ்க்கையாய், மற்றவர்களுக்கு இன்பத்தை அளிக்கிற ஒரு வாழ்க்கையாய் காணப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வீட்டில் இருந்து வேலை ஸ்தலமானாலும் பலகரிடமான நண்பர்கள் மத்தியிலானாலும் எங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஈட்டியின் வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையை விட்டு அகற்றப்பட்ட ஆண்டவரே முற்றிலுமாய் நீங்குவதாக. எல்லா சூழ்நிலையிலும், எல்லா சந்தர்ப்பத்திலும், எல்லா நிலைமையிலும் துதிப்பதற்கு தேவையான கிருபை தரும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய உள்ளங்கள், எங்களுடைய இல்லங்கள் துதிக்க துதியினால் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே, துதியினால் நிரப்பப்படட்டும். எல்லாவற்றும் ஸ்தோத்திரம்தான் தேவ சித்தம் என்பதை உணர்ந்தவர்களாக நாங்கள் துதிக்கும் உதவி செய்யும். இந்த வாரமும் பிள்ளைகள் வேலைகள், பிரயாணங்கள், படிப்புகள், தொழில், பரீட்சைகள், பிள்ளைகள் பரீட்சைகள் எல்லாவற்றையும் நீரே பொறுப்படும். நாலு வருஷம் ஆசிரியர் விசேஷம் ஆண்டவரே, நாளை முதல் கொண்டு மார்ச் 2 தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக தீர்மானித்திருக்கிறோம். ஜெப நேரங்களுக்கு ஆசீர்வதித்தார். பலவீனங்களை மாற்றும், வியாதி சுகமாக அற்புதங்கள் செய்யுங்க. குடும்பத்துக்கு உறவுமாய் ஊழியர்களுக்குமாய் போற எல்லா சத்துடைய வல்லமைகள் அந்த வாரத்தின் கீழ் அசுத்தான இயேசுவின் நாமத்தால் சிறைப்படுத்துகிறோம். ஆசீர்வாதம் இருப்பதாக. உமக்கே நாங்கள் சகல கனத்தையும் துதியையும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் நம்மை ஆவலோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.